ஐசாயா 9:6 வாசிங்க. அவர் என்னென்ன இந்த உலகத்துல பண்ணாரு, நம்மளுக்காக என்ன இதை விட்டு போயிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். For to us the son is given and for to us a child is born in it. The government will be on his shoulders. அது எதை குறிக்குது? கவர்மெண்ட் ஆண்டி கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், கர்த்தத்துவம் எல்லா அதிகாரமும் அவர் தோள் மேல இருக்கு. எஸ், காட்ஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி. அவர் இந்த உலகத்துக்கு வரப்போ ஃபாதர் அவருக்கு எல்லா பவரும் எல்லா அத்தாரிட்டியும் கொடுத்து தான் அனுப்புனார். எதுக்காக? குட் டீட்ஸ்க்கு, இன்னொன்று டு டாமினேட் த நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ Matthew 28:18 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டி, இதுக்கு முன்னாடி இன்னும் வசனம் இருக்கு, படிங்க ஆண்டி. 16ல இருந்து படிங்க. அந்த டிசைபிள்ஸ் டிசைபிள்ஸ் 11 சீஷரும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. டிசைபிள்ஸ் கேலிலியில இருந்து வரக்குள்ள ஜீசஸை பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஜீசஸை பார்த்துன்னு சிலர் அவரை ப்ரேஸ் பண்றாங்க, சிலர் கண்ணுல பார்த்தும் அவரை டவுட் பண்றாங்க. இந்த உலகத்துல நம்மளும் அப்படிதான். அவங்க எல்லாருமே ரட்சிப்புக்குள்ள வரணும்னா இதை கையில எடுத்த வேண்டியதான். இந்த லவ் லெட்டரை படிக்கக்குள்ள when we dwell in God's love, நம்ம எதுவுமே அவரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக முடிக்குவார். அது ஒரு டவுட்டே இருக்காது. நம்ம ஈஸியாக சொல்லலாம், எனக்கு இது முடிஞ்சதான் ஆண்டவர் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த இடத்துல நம்ம ஈஸியாக அவருக்கு ஒரு மகிமை கொடுத்துடலாம். பட் நிறைய பேர் என்னன்னாக்கா சின்ன காரியத்துக்கு கூட அவரை விட்டு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி ஏன்னாக்கா they are not dwelling in God's love. அந்த ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம் ஈஸியாக. சரிங்களா? ஸோ அது திருப்ப வரலாம். How do we enter the kingdom of God? Matthew 3:2 படிக்கலாம். மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாய். ஓகே, இது ஜான் த பேப்டிஸ்ட் தான் சொல்றார். வில்டர்னஸ்ல ப்ரீச் பண்ணக்குள்ள இந்த வார்த்தை சொல்றார், repent for the kingdom is at hand. True repentance னா என்ன? What is true repentance? hand. What is true repentance? எப்படி சின்ஸ்ல இருந்து கிரேட் பண்ணி சின்ஸை விட்டுட்டா கிங்டம் ஆஃப் ஹெவன் என்டர் ஆகிட முடியும். ஓகே, எஸ், ஒரு விஷயம். சரி, ஹார்ட்டை எப்படி பியூரா வச்சுக்கிறது? Through God's strength. Okay. Okay. ரிப்பென்டன்ஸ் எப்படின்னாக்கா நிறைய பேருக்கு எப்படி இது கன்வே ஆகிட்டுக்குதுனாக்கா, என் சின்ஸ்லேருந்து ரிக்ரெட் பண்ணிட்டு என் சின்ஸை விட்டா ரிப்பென்டன்ஸ் நான் கிங்டம் ஆஃப் ஹெவனுக்கு என்டர் ஆகிடலாம். இல்லவே இல்லை. சேஞ்ச் ஆஃப் திங்கிங். சேஞ்ச் ஆஃப் திங்கிங் என்ன? ஹவு டு வி சேஞ்ச் ஆர் திங்கிங்? எப்படி திங்கிங்கை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்? கடவுளுடைய வார்த்தை படிக்கிறீங்களோ? இப்போது கடவுளுடைய வார்த்தை படிச்சுட்டு நம்ம சின் பண்ணாதவே இருந்துடும். How do you change your mind? The sin nature will rebel, every time rebel against God. In the rebelling எப்போ ஸ்டாப் ஆகும்னாக்கா, when you are completely dwelling in God's love. அதுதான் change of thinking. When you change your thinking, you will enter the kingdom of God. அதுதான், that is a true repentance, change of thinking.